வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். 80களில் ராஜாங்கம் பண்ணிய 80களில் யாரா சூப்பர் டூப்பர் டைரக்டரு அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பாரதி ராஜா சார், அதுக்கு முன்னாடி பாலச்சந்தர் சார், பாலுமகேந்திரா சார், பாரதி ராஜா சார், பாக்யராஜ் சார், பாண்டியராஜன் சார், பார்த்திபன் சார், அப்படி இப்படின்ட்டுலாம் வந்துட்டு இருந்தா அந்த 80லேருந்து 90 வரைக்கும் அந்த அவர்களுடைய ராஜாங்கம் தான். அப்படிப்பட்ட அந்த பாவரிசை இயக்குனர்கள் அப்படிங்கிற ஒரு வரிசையை கடந்து நம்ம மனசில் இருந்தவங்க மணிவண்ணன் சார், கே ரங்கராஜ் சார், மனோபாலா சார் அப்படின்னு ஒரு பட்டியல் ஒன்று போட்டுகிட்டே வரலாம். இந்த பட்டியலில் தான் தடக்குன்னு ஆர்வி உதயகுமார் சார் வந்தார். அதற்கு முன்னாடியே வந்து கலக்கி எடுத்தவர் தான் ஆர் சுந்தரராஜன் சார். ஆர் சுந்தரராஜன் சார் வந்து ஒரு பெரிய ஒரு அலட்டலோ அல்லது கதைக்காக பெரிய மெனக்கெடுதலோ இல்லாமல் அப்படின்னு ஒரு கதையை சொல்லுவார். அவ்வளோதான். வைதேகி காத்திருந்தாள் படத்தினுடைய கதையை அவர் வந்து கான்செப்ட் பிடிச்சதே வந்து ஆச்சரியப்படுவீங்க. அவர் ஒரு மேடையில் சொல்லியிருந்தார் ஆர் சுந்தரராஜன் சார். அதாவது தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணி இல்லாததுனால ஒருத்தி செத்து போறான். ஆத்துல தண்ணி வெள்ளம் ஜாஸ்தியா இருக்கு, அதனால அவங்க ஒருத்தி வந்து புருஷனை இழந்து போறான். இதுதான் கதை. இப்ப அந்த ஒரு டம்ளர் தண்ணி கூட இல்லாம ஏன் செத்து போறா? அதுக்கும் ஒரு காரணம். அங்க ஆத்துல வெள்ளம் வந்து அங்க கணவனை பறி கொடுத்தவ அதுக்கப்புறம் என்ன ஆகுறா? ரைட்டு. அந்த பெண்ணையும் இறந்து போன பெண்ணு, அந்த பெண்ணுடைய காதலன், இங்க இந்த கணவனை இழந்த கல்யாணத்தன்னிக்கே அந்த ஆத்துல வரும்போது கணவனை இழந்த அந்த கதாபாத்திரம், இதை முடிச்சு போட்டு அங்க விஜயகாந்த் கதாபாத்திரத்தை வைத்து வைதேகி காத்திருந்தாள்னு ஒரு படத்தை ஆர் சுந்தரராஜன் எப்படி எடுத்திருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுதாங்க நாட்டு. இதை வச்சுக்கிட்டு அவர் பண்றாரு. சரி, ஆனா வைதேகி காத்திருந்தாள் பத்தி இப்ப நம்ம பேசல. அப்புறம் என்ன படம்? வசந்தத்தில் ஓர் நாள் மணவரை ஓரம் வைதேகி காத்திருந்தாலும், மணவரை ஓரம், மணவரையில ஓரத்துல உட்கார்ந்துருக்கா, பக்கத்துல கணவர் உட்கார்ந்துக்கணும் இல்லையா? அப்படி அந்த பாட்டுல இருந்து வைதேகி காத்திருந்தாள்னு எடுத்தார் இல்லையா? அந்த ஆர் சுந்தரராஜன் குங்குமச்சிமிழ்னு ஒரு படம் எடுத்தார். அந்த பெண்ணுக்கு குங்குமம் வேணும் இல்லையா வைதேகிக்கு? இங்கேதான் விதவையாக ரேவதி கதாபாத்திரத்தை வச்சுட்டார் இல்லையா? அதே ரேவதிக்கு இன்னொரு கதாபாத்திரமாக கொடுத்தது தான் குங்குமச்சிமிழ். ரேவதிக்கு குங்குமச்சிமிழ் கொடுத்ததுன்னு வச்சுக்கோமா. ரைட்டு. இந்த குங்குமச்சிமிழ் அப்படிங்கிற திரைப்படம் வந்து அன்னைக்கு கமல் ஒரு சூப்பர் ஹீரோ, ரஜினி சூப்பர் ஹீரோ. கமல் ரஜினிக்கு அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துக்கு விஜயகாந்த் வர ஆரம்பிச்சாச்சு, சத்யராஜும் வர ஆரம்பிச்சிட்டாரு, பிரபு வர ஆரம்பிச்சிட்டாரு, கார்த்திக் வர ஆரம்பிச்சிட்டாரு, முரளி வர ஆரம்பிச்சிட்டாரு. இந்த வரிசையில் ஒரு வெள்ளி விழா நாயகனாக எல்லாராலையும் கொண்டாடப்பட்டவர், எல்லாராலையும் ரசிக்கப்பட்டவர் தான் நடிகர் மோகன். மைக் மோகன் அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க இல்லையா? மோகன் சார் கூட நான் நிறைய உரையாடி இருக்கேன். என்ன மைக் மோகன்னு சொல்றாங்க எல்லாரும் அப்படின்றது அவருக்கு அதில் வருத்தம் உண்டு. மைக் மோகன் அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்றதுல, அதனால நான் பொதுவாக மைக் மோகன்னு சொல்ல மாட்டேன், மோகன் சார் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். நல்ல என்கிட்ட என்னுடைய கட்டுரையெல்லாம் படிச்சுட்டு ரொம்ப நல்லா எழுதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக ஒரு 1.5 மணி நேரம் நானும் அவரும் அது இதில் ராதாகிருஷ்ணன் ரோடில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் சந்தித்து உரையாடினோம். மறக்கவே முடியாத தருணம் அது. மோகன் சாரை ஹீரோவா வைத்து ஆர் சுந்தரராஜன் ஏற்கனவே பயணங்கள் முடிவதில்லை, நான் பாடும் பாடல, கெஸ்ட் ரோலு அப்படின்னு வரிசையா எடுத்துக்கிட்டே தானே இருந்தாரு. அந்த மோகன், இந்த ரேவதி, இளவரசி, இவங்களை வச்சுக்கிட்டு கொடுத்தது தான் குங்குமச்சிமிழ். இந்த குங்குமச்சிமிழ்லையும் பார்த்தீங்கன்னாக்க வைதேகி காத்திருந்தால எப்படி இப்படி ஒரு கான்ட்ராஸ்ட்னு ஒன்று பண்ணி சேர்த்து அதை உள்ள நடுவில் ஒரு ஹீரோவை கொண்டு வந்திருந்தாரு, வெள்ளச்சாமி அப்படிங்கிற விஜயகாந்த் கேரக்டரை. அதே போல் இந்த படத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, குங்குமச்சிமிழ் படத்தை எடுத்துக்கிட்டிங்கனாக்க, படித்து பட்டதாரி வேலை இல்லாமல் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி சென்னைக்கு வர்றார். அதே போல் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அங்கேருந்து ஓடி வராங்க இளவரசி.
இவங்க 2 பேரும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதற்கப்புறம் சேர்ந்து வேலை தேடுகிற ஒரு சூழல் ஏற்படுது. 2 பேரும் ஒன்றாகவே தங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. அந்த சமயத்தில் இருவருக்குமான காதல் அங்கே உதயமாகுது. இப்படி ஒரு கட்டம் இருக்க அவருக்கு ஒரு வேலை கிடைக்குது. அந்த வேலை கிடைக்கணும்னாக்கா டெபாசிட் கட்டணும். அந்த டெபாசிட்டுக்கு பணம் இல்லை. இவங்களே ரோட்டோரத்தில் ஒரு இதில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்கு காசு எது, சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படின்னும் போது என்னடா செய்யறது அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கிற அந்த தருணத்தில் மோகன் ஒரு பஸ்ஸில் வர்றாரு. அந்த பஸ்ஸில் பணம் கிடைக்கிது. அந்த பணம் யாருதுன்னு தெரியல. ஆனால் அந்த சரி இப்போதைக்கு பயன்படுத்துவோம்னு அந்த இடத்த அந்த பணத்தை பயன்படுத்திக்கிறாரு மோகன். அதை போய் டெபாசிட் கட்டுறாரு. வேலை கிடைச்சிருது. போயிட்டு பார்த்தா இளவரசியை காணும். என்னடா இளவரசியை காணும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு பாரமாக நான் இருக்க விரும்பலை, உங்களுக்கும் வேலை கிடைக்கல, எனக்கும் வேலை கிடைக்கல, நம்ம எங்கேயாவது சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு இளவரசி போயிடுறாங்க. அந்த காதல் அப்படியே ஸ்டக்காகி நிற்கிது. ஆனால் மோகனுக்கு வேலை கிடைச்சிருது. இதை அடுத்து மோகன் ஒரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வராரு. அங்கே வேலைக்கு வராரு. அப்படி அங்கே வேலைக்கு வர இடத்துல டெல்லி கணேஷை சந்திக்கிறார். அந்த டெல்லி கணேஷ்க்கும் அந்த அந்த இவர் தங்குகிற இடத்துக்கும் வேலை செய்கிற நிறுவனத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அதனால் டெல்லி கணேஷ் மோகனை ரிசீவ் பண்ணி கூட்டிகிட்டு வர்றார். அப்படி கூட்டிகிட்டு வரும்போது, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? இல்லைங்க. அப்படியா? எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படி கேட்பார். மறக்க முடியாத கதாபாத்திரம் மறைந்த நடிகர் டெல்லி கணேஷ் இந்த கதாபாத்திரத்தில் வெளுத்து வாங்கியிருப்பார். யாரா எந்த ஒரு ஆணை பார்த்தாலும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க. அப்படின்னாக்க என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவளை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவளை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு எல்லாருக்கிட்டையுமே கேட்டுக்கிட்டே இருப்பார் நடிகர் டெல்லி கணேஷ். நல்லா தான் இருப்பார். ஆனால் அந்த சமயம் அப்போ மட்டும் ஒரு மாதிரி ஆகிடுவார். அந்த டெல்லி கணேஷோட பொண்ணு தான் ரேவதி. அந்த ரேவதிக்கு ஒரு கல்யாணம் நடக்கலையே அப்படின்னு தவிச்சு அவர் பைத்திய நிலைக்கு அவர் போயிட்டு இருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, கல்யாணம் நின்று போயிருக்கும். யாரு அப்படின்னு பார்த்தாக்க, நடிகர் சந்திரசேகர் இருக்கார் இல்லையா, வாகை சந்திரசேகரும் ரேவதியும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உண்டான விஷயத்துக்கு உறவுக்காரர்களெல்லாம் ஒத்து வந்துருவாங்க. காதல் கிடையாது, உறவுக்காரங்க சம்மதத்தோட இந்த கல்யாணம் நடக்கும். ஆனால் கல்யாணத்துக்கு வைத்திருந்த பணத்தை டெல்லி கணேஷ் காணாமல் போட்டுருவார். இப்போ புரிஞ்சிருச்சா? அந்த காணாமல் போட்ட பணம் தான் மோகனோட கைக்கு கிடச்சிது. அந்த மோகனுக்கு அந்த பணம் கிடைச்சதுனால தான் அதை டெபாசிட் கட்ட முடிஞ்சுது. அப்படி டெபாசிட் கட்ட முடிஞ்சதுனால தான் வேலை கிடைச்சிது. அப்படி வேலை கிடைச்சி தான் அவர் அந்த ஊருக்கு வர்றாரு. அந்த ஊருக்கு வந்து தான் யார் பணத்தை பறி கொடுத்துருந்தாங்களோ அவரையே அவர் சந்திக்கிற சூழ்நிலை ஏற்படுது. அவரை மட்டுமா மோகன் சந்திக்கிறாரு, அந்த பொண்ணையும் அவர் சந்திக்கிறாரு. இந்த விஷயமெல்லாம் ஒரு கட்டத்தில் தெரிய வரும்போது மோகன் ரொம்ப வருத்தமாயிடுறாரு. இதுக்கு நடுவுலையே சந்திரசேகர் இப்படி கல்யாணம் நின்று போயிடுச்சே அப்படிங்கிற காரணத்துக்காக, நான் கல்யாணம் பண்ணிக்க தயாராக இருக்கேன், நான் வீட்டை விட்டு எல்லாம் வந்துட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு லாரி ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்லி வர்றாரு. ஆனால் அன்னைக்கு இழந்த மானத்தை எல்லாமே போயிடுச்சுல்ல, நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சந்திரசேகரை புறக்கணிச்சிட்டே இருப்பார் டெல்லி கணேஷ். ரேவதிட்டையும் கேட்கும்போது ரேவதியால் எந்த பதிலுமே சொல்ல முடியாமல் மௌனம் காத்துக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு நடுவில் ரேவதிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மோகன் மேலே ஒரு காதல் வர ஆரம்பிக்கும். ஏன்னா சந்திரசேகருக்கு ஒரு காதல் கிடையாது, சந்திரசேகருக்கும் ரேவதிக்கும்னு ஒரு காதல் கிடையாது. அப்படி ஒரு மலர ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் அந்த 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 ரேவதி அந்த கேரக்டரில் செஞ்சதனுடைய வேற ஒரு இடம் தான் தேவர் மகனில் பஞ்சவரமா அப்படின்னா டப்பு டுப்புன்னு எல்லா ஜாமான் சட்டெல்லாம் உருட்டிட்டு வருவாங்கல்ல, அதை அங்கேயே குங்குமச்சிமிழியே அவங்க பண்ணியிருப்பாங்க. அதற்கு பிறகு மோகனுக்கு தெரிஞ்சிடும், நம்ம பணம் கைக்கு வந்துச்சு, அதுக்கு அந்த பணம் இவருடையது, அதனால தான் இவங்க கல்யாணமே நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அந்த கல்யாணத்துக்கு நான் உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மோகன் அதுக்கு பிராயச்சித்தம் தேடுறதுக்கு முயற்சி செய்வார். இந்த படத்தில் இருக்கிற மிக முக்கியமான டயலாக் எல்லாராலையும் பேசப்பட்டது, ஆடியன்ஸால் பேசப்பட்டது. ஒரு பைபிள்லேயோ ஒரு பகவத்கீதையிலையோ ஒரு குரான்லேயோ இப்படித்தான் நடக்கணும்னு முடிவு செஞ்சுருந்தா அதை யாராலையுமே மாற்ற முடியாது.
இதைத்தான் இளவரசி கதாபாத்திரம், அந்த கிறிஸ்தவ கதாபாத்திரம் படத்தில் பல இடங்களில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதே போல் இந்த படத்தில் மௌதார்கன் அப்படிங்கிற அந்த இசைக்கருவி இருக்கு இல்லையா, அதற்கும் ஒரு முக்கிய கேரக்டர் கொடுத்துருப்பார் ஆர் சுந்தரராஜன் சார். அதனால தான் நிலவு தூங்கும் நேரம் அந்த படத்தில் எல்லா பாட்டும் ஹிட். அது இளையராஜா சார், வேற யாரு? 80கள்னாலே இளையராஜா சார் தான். அப்போ இப்போதான் அங்கே கதையில் கடைசி 1/4 மணி நேரத்தில் சும்மா புகுந்து புறப்பட்டு விளையாடுவார் ஆர் சுந்தரராஜன்கிற டைரக்டர், கதாசிரியர், வசனர் தான். இப்போ அந்த கல்யாணத்துக்கு முதலாளிகிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன்னு. நல்ல விஷயம், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் தான் வி கோபாலகிருஷ்ணன். அந்த வி கோபாலகிருஷ்ணன் யாரு அப்படின்னு சொன்னாக்க, வி கோபாலகிருஷ்ணன் கண்ணு பிரச்சனைக்காக ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கிற சமயத்தில் அங்கே பணியாற்றிய கொண்டிருந்தவர் தான் இளவரசி. அங்கே அவர்கிட்ட திருட்டுத்தனமாக கையெழுத்தை என்னென்னமோ எழுதி வெற்று பேப்பரில் கையெழுத்து வாங்கி அந்த சொத்தெல்லாம் தான் அபகரிச்சிக்கணும்னு ஒரு கூட்டம் ஒன்று பக்கத்தில் இருக்கிறவங்க பிளான் பண்ணுவாங்க. ஆனால் அங்கே வேலை பார்க்குற, அந்த ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குற இளவரசி அதை தெரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு கதவு தட்டி உள்ளே வந்து டெஸ்ட் எடுக்கணும், அதை எடுக்கணும்னு சொல்லி, சார் உங்கள்கிட்ட அவங்க வெத்து பத்திரத்தில் தான் கையெழுத்து வாங்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுவாங்க. அதனால் அவர் கையெழுத்து போட மாட்டார். அதனால் இளவரசி மேலே அவருக்கு ஒரு அன்பும் மரியாதையும் வரும். இதனால் அந்த கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த சொத்தை பிடிக்கிற கூட்டம் இளவரசியை பழிதீர்க்கணும் அப்படின்னு வரும். அதுக்கு பயந்து தான் ஓடி வந்து சென்னைக்கு வருவாங்க. அங்கே தான் மோகனை சந்திக்கிறாங்க. எப்படி ட்விஸ்ட் வைக்கிறார் பாருங்க ஆர் சுந்தரராஜன். சரி, இப்போ இவங்க யாரா அதுன்னு பார்த்தாக்கா, இளவரசி எங்கேயோ போய்ட்றாங்க இல்லையா, அந்த இளவரசி வி கோபாலகிருஷ்ணன் அவர்களை திரும்ப சந்திக்கிறாங்க. நீ வாமா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. தன் கூடவே அவர் வச்சுக்கிட்டு தன் மகளை போல பார்த்துக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த வி கோபாலகிருஷ்ணன் தான் நம்ம மோகன் வேலை பார்க்குற கம்பெனிக்கு முதலாளி. அங்கே தான் படத்தை டெபாசிட் கட்டிட்டு வேலைக்கு சேர்ந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. மேனேஜர் மாதிரியான நல்ல போஸ்டிங்கில் வேலை பார்த்துட்ருக்காரு. அப்படியே ரவின்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் ஒரு கேரக்டர், மோகனோட கேரக்டர். ரவி கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஒரு கட்டத்தில் கல்யாணத்துக்கு போகணுமா, நீயும் வா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதுக்கு இடையில் அவங்க ஃபோன் பண்ணுறாங்க இளவரசி. அப்போ மோகன் வந்து ஃபோன் எடுப்பார். அப்போ பேசும்போது இந்த மாதிரிங்க தெரியாது, மோகன் தான் ஃபோன் எடுத்திருக்காருன்றது அவங்களுக்கு தெரியாது. அங்கே பேசுறது இளவரசி தாங்கிறத மோகன் கண்டுபிடிச்சிடுவார். எப்படி கண்டுபிடிப்பார் அப்படின்னா, ஒரு பைபிள்லையோ ஒரு பகவத்கீதையிலையோ ஒரு குரான்லையோ இப்படித்தான் நடக்கணுன்றதா அதை யாரால் மாற்ற முடியும் அப்படிங்கிற அந்த வசனத்தை இளவரசி அங்கே சொன்ன உடனே ஷாக் ஆயிடும். இப்போ இந்த கல்யாணத்தை நிறுத்துறதா, ரேவதியை வேணாம்னு சொல்கிறதா, என்னுடைய காதலி கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லி காதலியை கல்யாணம் பண்ணிக்கிறதா, இப்படி ஒரு இக்கட்டு. இப்போ இளவரசி அந்த ஊருக்கு கல்யாணத்துக்கு அடி வருவாங்க. அப்படி கல்யாணத்துக்கு வந்துட்டு இருக்கும்போது அந்த பத்திரிக்கையை யதார்த்தமாக பார்ப்பாங்க. அந்த பத்திரிக்கையில் வந்து மோகனோட ஃபோட்டோவும் ரேவதியோட ஃபோட்டோவும். ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுவாங்க. சீக்கிரமாக வண்டியை ஓட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே போகும்போது கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கும். என்னடா ட்விஸ்ட்டு அப்படின்னு பார்த்தா, அங்கேயும் தன்னுடைய வித்தையை காமிச்சிருப்பார் ஆர் சுந்தரராஜன் சார். அங்கே ரேவதியை சந்திரசேகர் கல்யாணம் செஞ்சுக்குவார். இவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்க. மோகனும் காதலியான இளவரசியும் சேர்ந்துருவாங்க. குங்குமச்சிமிழ் அப்படிங்கிற ஒரு சின்ன தலைப்பை வச்சுக்கிட்டு பெரிய வித்தையை காமிச்சிருக்கிற ஆர் சுந்தரராஜன் மாதிரியான டைரக்டர்கள்லாம் இன்னைக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். பாட்டு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, கூட்ஸ் வண்டியிலே அந்த பாட்டு, கை வலிக்குது மாமா, அந்த பாட்டாக இருக்கட்டும், நிலவு தூங்கும் நேரமாக இருக்கட்டும்னு படத்தில் எல்லா பாடல்களையும் மிகப்பெரிய ஹிட்டாக்கி கொடுத்துருப்பார் இளையராஜா சார். இந்த படத்தை ரொம்ப அழகான முறையில் வழக்கம் போல் அந்த ஆர் சுந்தரராஜனுடைய டீம், ராஜராஜன் அப்படி இப்படின்னு எல்லாரும் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. சில்வர் ஜூப்ளி படம் இந்த படம். மோகன் சாருக்கு வெற்றி பட வரிசையில் குங்குமச்சிமிழ் ஒரு தனி இடம் பிடித்தது. ரேவதியினுடைய நடிப்பு, டெல்லி கணேஷ் அவர்களுடைய நடிப்பு, சந்திரசேகர் சாருடைய நடிப்பு, இளவரசி
ரொம்ப மெச்சூர்டான ஒரு கேரக்டர் பண்ணின படங்களில் இந்த படமும் ஒன்று, அப்படி தான் சொல்லணும். மறக்க முடியாத படம் 1985 வந்த மோகன் சாருடைய ஹிட் பட வரிசையில் இந்த படமும் ஒன்று. கிட்டத்தட்ட 40 வருடங்கள் ஆகியும் கூட நான் எப்பயோ பார்த்தது. எப்பயோன்னா என்ன, காரைக்குடியில் ஸ்ரீ ராமவிலாஸ்னு ஒரு தேட்டர் உண்டுங்க. பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்த ரோட்டில் வரும். அது கழனிவாசல் போகிற ரூட்டில் ராமவிலாஸ்னு ஒரு தேட்டரு. அந்த ராமவிலாஸில் இந்த படம் ரிலீஸ் ஆகி பயங்கர க்ரௌடு, அப்படியே மெயின் ரோடு, பயங்கர க்ரௌடு. அந்த க்ரௌடில் நின்றுவிட்டு அங்கே எய்த்தாப்பில் ஒரு லேத்து பற்ற எங்கள் மாமாவோட ஃப்ரெண்டு லேத்து பற்ற ஒருத்தர் வச்சுருந்தார். அந்த லேத்து பற்றக்காரர்கிட்ட சொல்லி ராமவிலாஸ் தேட்டருக்கு ஃபுல்லாக உள்ளார அவர் போய் டிக்கெட்டு வாங்கி கொடுத்து அன்றைய பயங்கர கூட்டத்துக்கு நடுவில் அந்த ரிலீஸ் நாள் அன்றைக்கி நான் அந்த படத்தை பார்த்ததும், அதை அடுத்து 5-6 தடவைக்கு மேலே நான் பார்த்ததும் மறக்கவே முடியாத தருணங்கள். குங்குமச்சிமிழ் ரொம்ப அழகான ஒரு அட்டகாசமான சப்ஜெக்டு. இந்த படத்தை இப்போ நான் சொன்னதை வச்சு எவ்வளவு ட்விஸ்ட்டு அமைக்கிறார் பாருங்க. வைதேகி காத்திருந்தாள் படத்தில் ஒரு தண்ணி அப்படிங்கிற விஷயம், ஒரு டம்ளர் கிடைக்கல, விஷத்தை குடிச்சிடுறாங்க, ஒரு டம்ளர் தண்ணி கிடைக்கல, அந்த பொண்ணு இறந்து போயிடுறா. விஜயகாந்த் பாதிப்புக்குள்ளாகிறார். அங்கே கல்யாணமாகி ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு மாட்டு வண்டியில் அடி வரும்போது, அங்கே பரிசலில் வரும்போது ஆற்று வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுறதுல கணவன் உயிரிழந்துடுறான். கல்யாணமான அன்னிக்கே மனைவி ரேவதி விதவை ஆயிடுறாங்க. அப்போ அதே ஊருக்கு விஜயகாந்த் வராரு. வெள்ளச்சாமி என்ன செய்கிறாரு அப்படின்னா, தான் காதலிக்கு கடைசி தருணத்தில் தண்ணி கிடைக்கலன்னு சொல்லி அங்கே எல்லாருக்கும் அந்த ஊருக்கே தண்ணி கொடுக்குற வேலையை விஜயகாந்த் செஞ்சிட்ருப்பார். அதில் தான் ஒரு ட்விஸ்ட்டும் வச்சுருப்பார். என்ன அப்படின்னா, அந்த விஜயகாந்தோட காதலியாக நடித்த அந்த நடிகையினுடைய கேரக்டர் நேமும் வைதேகி தான். இந்த ஊருக்கு வந்தார் இல்லையா, அங்கே இருக்கிற விடவாக இருக்கிற ரேவதியினுடைய கேரக்டர் பேரும் வைதேகி தான். இப்படி ஒரு ட்விஸ்டா. அதே போல இந்த குங்குமச்சிமிழ் திரைப்படத்தில் இப்படி ஒரு சிக்கல்னு ரேவதிக்கு ஒரு சிக்கல், இளவரசிக்கு ஒரு சிக்கல், மோகனுக்கு ஒரு சிக்கல். மோகனுடைய சிக்கல் தீர்ந்து அப்படி போகிற சமயத்தில் இளவரசி போயிடுறாங்க, காணாமல் கிளம்பி போயிடுறாங்க. இங்கே வந்தாக்க ரேவதிக்கும் ரேவதியோட அப்பாவுக்கும் மோகனுக்குமான ஒரு கனெக்ஷன் இருக்கு. அது என்னன்னா, அந்த பணம் காணாம போனது, அந்த பணம் மோகனுக்கு கிடைச்சது, அதனால அவர் வாழ்க்கையே ஒளிமயமாக மாறியதுன்னு எத்தனை விஷயங்கள் எல்லாத்தையும் மனுஷன் சேர்த்திருக்கிறார் பாருங்களேன். என் வாழ்க்கையில நான் பார்த்த படங்கள்ல மிக முக்கியமான படங்கள்னு ஒரு பட்டியல் போடும்போது குங்குமச்சிமிழ் திரைப்படத்துக்கும் முக்கியமான இடம் இருக்கு. வணக்கம் நண்பர்களே.